தெரியுமா உங்களுக்கு ஐயப்பன் யார்? 4ஆம் பகுதி, முந்தைய தொடர்ச்சி. 1729 திருவிதாங்கூர் ராஜ்யத்தை ஆண்ட மார்த்தாண்டவர்மாவால் கைப்பற்றுவதற்கு முன் பந்தள மன்னர்கள் குறுநில மன்னர்களாக, நிலப்பிரபுக்களாக, பாண்டியர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆட்சி செய்து வந்த காலத்தில் சாஸ்தா கோவிலை தங்கள் குலதெய்வமாக கொண்டு வாழ்ந்து வந்தனர். அதே சாஸ்தா என்னும் ஐயப்பனின் கோவிலை திருவிதாங்கூர் மலைப்பகுதியில் உள்ள பழங்குடியினர், மலாஅரையர்கள், மலபண்டராம்கள், மன்னன்கள், கணிகரன்கள், பாலியன்கள், விழவன்கள் முதலியோர் அன்றும் இன்றும் சாஸ்தாவை தங்கள் குலதெய்வமாக வணங்குகின்றனர். கிபி 904 தொடக்கத்தில் மதுரையை ஆண்ட பாண்டிய வம்சத்தினர், சோழர் படையெடுப்பால் தப்பி வந்த பாண்டிய வம்சாவளியினர் பந்தள தேசத்தை கைப்பற்றி பெரிய பந்தள தேசத்தை உருவாக்கினர். பந்தள தேசத்தை பெரிய நாடாக உருவாக்கிய பாண்டிய மன்னர்களும் அதற்கும் முன் பந்தளத்தை ஆண்ட மன்னர் பரம்பரையினரைப் போல சபரிமலையில் இருந்த சாஸ்தாவை தங்கள் குலதெய்வமாக ஏற்றனர். 10ஆம் நூற்றாண்டில் பந்தளம் தேசப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் உதயணன் என்பவனை கண்டு பயந்து வாழ்ந்தனர். கேரள பகுதியை கொள்ளையடித்து வாழ்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஓர் சிறிய மன்னனாக உதயணன் அறியப்படுகிறார். பந்தள தேசத்தை சேர்ந்த கேரள வனப்பகுதிகளான தலைப்பாறை, இஞ்சிப்பாறை, கரிமலை போன்ற பகுதிகளில் கோட்டைகளை கட்டினான். தனது படைகளோடு வந்து இந்த பகுதிகளில் ஆட்சி செய்தான். கேரளா தமிழ்நாட்டின் இடையே வர்த்தகம் செய்த வணிகர்களை கொள்ளையடித்து வருமானம் செய்தது போதாமல் அவன் சபரிமலையில் இருந்த சாஸ்தா கோவிலை கொள்ளையடித்து கோவிலை உடைத்தெறிகிறான். கோவிலில் பூஜை செய்த பூசாரியை கொலையும் செய்கிறான் உதயணன். பூசாரியின் மகனே ஜெயந்தன் உதயனையும் அவனது படைவீரர்களையும் அழிக்க முடிவு செய்து சாஸ்தா கோவிலில் சபதம் மேற்கொள்கிறார். உதயணன் பந்தள அரண்மனையை முற்றுகையிட்டு கொள்ளையடித்த பின் மன்னரிடம் இளவரசியை தனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டுகிறார். மன்னர் மறுக்கவே இளவரசியை கடத்தி செல்கிறான். இளவரசியிடம், நான் உனக்கு ஒரு சில நாட்கள் அவகாசம் தருகிறேன், அதற்குள் உனது மனதை மாற்ற முயற்சி செய் என சொல்லி சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இளவரசியிடம், எனது அம்சம் உனது மகனாக பிறக்கும், காட்டினில் ஜெயந்தனை சந்திப்பாய் என கனவில் சாஸ்தா கூறினார். ஜெயந்தனின் கனவிலும் சாஸ்தா அதையே கூறி இளவரசி வரும் காட்டு வழி பாதையை காட்டுகிறார். ஜெயந்தன் இளவரசியை தூக்கி வரும் வீரர்களை கண்டபோது மின்னல் தாக்கி அனைவரும் உயிரை விட்டனர். இளவரசியை மீட்ட ஜெயந்தன் பொன்னம்பலமேட்டு பகுதியில் குடியேறி வாழ்ந்தனர். இளவரசியை தேடிப்போன உதயணன் அவர் பந்தளத்திலும் இல்லாததைக் கண்டு இறந்து விட்டார் என எண்ணினார். பந்தள தேசமும் இளவரசி இறந்து விட்டார் என முடிவு செய்தனர். தொடரும். புள்ளி விவரங்கள். 1939ஆம் ஆண்டு 2 லட்சம் பக்தர்கள் சபரிமலையில் மகரஜோதி தரிசனத்திற்காக திரண்டதாக கூறப்படுகிறது. 1980ஆம் காலகட்டத்தில் 4 முதல் 5 மில்லியன் பேர்கள் ஸ்ரீ ஐயப்பனை தரிசித்துள்ளார். 2016க்கு மேல் 40 மில்லியனுக்கு மேல் மக்கள் கோவிலுக்கு வந்து இறைவனை வணங்குவதாக புள்ளி விவரங்கள் கூறுகிறது.